அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு தான் சொல்லலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரெசிபி. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஸோ நாச்சோஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு மக்காச்சோள மாவு ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு அரை கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரேஷியோவில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நம்ம நாச்சோஸை நம்ம வெளியில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். இதை ஈஸியாக வீட்டிலையே பண்ணலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சீரக பொடியும், உங்ககிட்ட சீரக பொடி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா எந்த மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ, உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் மிளகோ இல்லை சில்லி பவுடரும் கூட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு டைட்டான ஒரு டவா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் எடுத்து நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நல்லா ஃபோர்க்கு வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டனாக வரும். நீங்கள் நாச்சோஸை ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளாட்டனாக வரும், இல்லைனா பூரி மாதிரி உப்பிட்டு வரும். ஸோ அது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நம்ம நார்மலாக பார்த்துருப்போம். நாச்சோஸ் எல்லாமே மோஸ்ட்லி ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ நம்மளும் அதே ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அன்ஈவனாக இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ண வேண்டிய திங்ஸை ஆட் பண்ணணும். இப்போ நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன். இப்போது எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது தனியாக இருக்கட்டும். இதுக்கு தேவையான மிக்சர் ரெடி பண்ணிடலாம். இதில் நான் சில்லி பவுடர், கொஞ்சமாக ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லைனா சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாச்சோஸோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். உங்ககிட்ட ஏதாவது கவர் இருந்தால் கூட கவரில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான ஒரு சீஸ் டிப் ரெடி பண்ணிக்கலாம். இதை மோஸ்ட்லி அந்த சீஸ் டிப்பு இல்லை அதில் சல்சாவோட சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி சீஸ் டிப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கியூப் நான் பட்டர் எடுத்திருக்கேன். அதோட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கார்ன்ஃப்ளவரை இந்த பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் 1 கப்பு பால் இதில் சேர்க்குறேன். நல்லா நல்லா திக்கன் ஆகும். அந்த ஸ்டேஜில் நான் 1 கப்பு பால் மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த பாலும் இதோட நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா திக்காக வரும்போது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்குமான சீஸ் சேர்த்துக்கலாம். துருவின சீஸை நீங்கள் எடுத்து வச்சு சேர்த்துக்கலாம். இல்லை க்யூப் சீஸாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் ஒரு 2 கியூப் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, கடைசியில் கொஞ்சமாக பெப்பர், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா திக்காகி உங்களுக்கு ஒரு டிப் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த நாச்சோஸ் நல்லா காரமாக இருக்கும். இதை நம்ம சீஸ் டிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது குழந்தைங்களுக்கான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை எப்போ வேணாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் ஈவன் மக்காச்சோள மாவு சேர்த்ததுனால இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.